வணக்கம் மக்களே. வெள்ளக்கோவிலில் நம்ம மேற்கு பகுதி மேற்கே இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் வண்டி போய் நேராக டிரான்ஸ்ஃபார்மரில் மோதி தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நம்ம இந்த இன்னும் சரியாக சொல்லணுன்னா அந்த டாஸ்மாக் போகிற வழிக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் பங்க் ஒட்டி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஒட்டி பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட். டிரான்ஸ்ஃபார்மரில் நேராக போய் வண்டி மோதி அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது அந்த கேஸ் வண்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்குது மக்களே. ஸோ வாகனங்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக போயிட்டுருக்குது. பக்கத்தில் போகவும் முடியல, வெப்பம் அதிகமாக இருக்குது. ஸோ நேராக டிரான்ஸ்ஃபார்மர்லேயே மோதிருச்சு மக்களே. அதான் இதில் பெரிய பிரச்சனை. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் மேலேயே மோதிருச்சு பார்த்தீங்களா. வண்டி முழுக்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏதோ கண்டெய்னர் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, இந்த பக்கம் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு. இந்த கன்னிகா பேக்கரிக்கு மேவரம். கொஞ்சம் பக்கத்தில் ஒன் வேல தான் வண்டி போயிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போக வேண்டியது இருக்கு. ஸோ தீயணைப்பு துறைக்கு தகவல் சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வண்டி வரல. வண்டி வந்தாலும் கொஞ்சம் அணைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரும் இருக்குது, இந்த வண்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ரொம்ப கரும் புகைகள். பக்கத்தில் யாரும் இல்லை. ஏன்னா வெடிச்சிருச்சுன்னா இன்னும் சிரமம். என்ன வண்டிங்கிறது தான் தெரியல. ஆனால் இது என்ன வண்டிங்கண்ணா? இல்லை, என்ன கொண்டு போயிட்டு இருந்தாங்க அது தெரியல. தோஸ்து வண்டியா என்ன கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. கண்டெய்னர் மாதிரி பின்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. என்னன்னா பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குது, அதுதான் விஷயம். ரொம்பவே அதிகமாக எரியுது முன்ன எரிஞ்சதை விடவும். நேராக டிரான்ஸ்ஃபார்மர்லேயே கொண்டு போய் சாத்தியிருக்கிறாங்க. பக்கத்தில் எவ்வளோ இன்னும் நிறையவே எரியுது. என்ன வண்டி, ஆளுகளுக்கு எதுவும் ஆபத்தா அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியல மக்களே. போய் பக்கத்தில் போய் விசாரிக்கணும். ஆனால் முன்ன எரிஞ்சதோடவும் நல்லா எரியுது இப்போ. ஸோ மேற்கு பெட்ரோல் பங்க்கு கிட்ட அந்த டாஸ்மாக் கன்னிகா தாண்டி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு, அதை ஒட்டி இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதில் கொண்டு போய் தோஸ்தை கொண்டு போய் நேரம் இடிச்சிருக்கிறாங்க. வானம் எங்கெல்லாம் கரும் புகைதான். ஒன் வேல போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கருமை புகை வந்து இன்னும் அதிகமாயிருச்சு. ஆனா என்ன வண்டியில என்ன இருந்தது? என்ன மிக்சர் லோடுங்களா? பிஸ்கட் லோடுங்களா? பிஸ்கட் வண்டியா? இல்ல அவர் பிஸ்கட் வண்டிங்கிறாரு.
என்ன வண்டின்னு தான் தெரியல. வண்டி தோஸ்தே அந்த கண்டெய்னர் லாக் ஆயிருக்குது. உள்ள என்ன இருந்ததுன்னு தான் தெரியல. ஆனா இவ்வளவு நேரம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. தகவல் சொல்லியிருக்கிறாங்க மக்களே, இன்னும் வரல. டிரான்ஸ்ஃபார்மரும் எரியுது, வண்டியும் எரியுது. இங்க பக்கத்துல நிக்க முடியல, புகைதான். இன்னும் ஏதாவது வெடிச்சிருமோன்னு தான் பயமா இருக்கு. நிறைய அந்த பக்கம் ஒன் சைட்ல நிறைய வாகனங்கள் வந்துகிட்டு இருக்குது. அது ஏதாவது வெடிச்சிருமோ, அது மேல ஆயிருமோன்னு தான் இப்ப பயம். நம்மளாலே பக்கத்துல போக முடியல, வெப்பம் அதிகமா இருக்கு, சூடு. டிராபிக் ஜாம் தான் ஆயிட்டு இருக்குது. அப்படியே சாலையில் பயணம் செய்வது கொஞ்சம் கடினமா இருக்கு மக்களை. நீங்களும் இனிமேல் சாலையில போகும்போது பார்த்து போங்க, பார்த்து பயணிங்க. நேரம் டிரான்ஸ்ஃபார்மர்ல கொண்டு போய் வச்சிருக்காரு, இடிச்சிருக்காரு. இது எந்த ஊருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ இது நம்ம வெள்ளை கோயில் தாங்க. வெள்ளை கோயில்ல இருந்து நம்ம ஓலப்பாளையம் போற வழியில வெள்ளை கோயில் அவுட்டர் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க், அதை ஒட்டி இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் தோஸ்து வண்டி கொண்டு போய் நேராக டிரான்ஸ்ஃபார்மரில் மோதியிருக்காரு. டிரான்ஸ்ஃபார்மரும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, வண்டியும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் உள்ள ஆளுகளுக்கு என்னாச்சு, உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னும் நமக்கு சரியாக தெரியல. ஸோ அது சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ உடனடி நடவடிக்கைகள்லாம் இருக்கும்னு நினைக்கிற மக்களே. இது சரி மக்களே, ரொம்ப நன்றி. ஸோ இந்த விபத்தை அது வெள்ளவில் இருந்தீங்கன்னா நேரில் வந்து பார்க்குறவங்க பாருங்கள். ஆனால் ஆளுகளுக்கு என்னாச்சுங்கிறது தெரியல. இப்போ வராதிங்க, இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆயிரும். மேலும் தகவல்கள்லாம் வந்து நம்ம காணொலி மூலிமா சொல்கிறோம். டிரைவருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தான் தெரியல, பக்கத்தில் போக முடியல, அதிகாரிகளுக்கும் ஒன்றும் தெரியல. ஸோ காவல்துறை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பஸ் எல்லாம் ஒன் சைடாக போயிட்டு இருக்குது. வண்டி எரிஞ்சு முடியல. பக்கத்தில் போகவே முடியல, சூடு அதிகமாக இருக்கு, பக்கத்தில் போக முடியலை. கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம். ஆமாடி, என்ன வண்டின்னு தான் தெரிஞ்சதுங்களா தோஸ்து? என்ன உள்ள இருந்து, என்ன உள்ள இருந்து? நிறைய பேர் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களே, நம்மளும் அதில் ஒன்று தான். என்னன்றது செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். இதில் ஆளுகளுக்கு என்னாச்சுன்னு தான் தெரியல, யாருக்கும் தெரியல. முதல்ல என்னாச்சுங்கிறத விட யாருக்குமே தெரியலங்கிறதே இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஸோ காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து இந்த வாகனங்களை வந்து போக்குவரத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வாகன விபத்து இந்த ரோட்ல, அது இந்த சாலையில நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இத்தனைக்கு சாலை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு காங்கேயம் டு வெள்ளவில் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துல போற அளவுக்கு இன்னைக்கு சாலை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவர் எப்படி அங்கே கொண்டு போய் இடிச்சாருன்னு தான் தெரியல இப்போ. இருந்தாலும் இந்த சாலைகளில் எப்போவுமே விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய சாலைகளில் ஒன்று தமிழ்நாட்டில் இந்த காங்கேயம் வெள்ளை கோயில்னே சொல்லலாம். எப்போவுமே விபத்துக்கள் எப்படியும் ஒரு டெய்லி ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்கும்.
ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சர்வே ரிப்போர்ட்டே எடுத்திருந்தாங்க. அதில் இந்த ரோட்டில் வந்து அதிகமாக சாலை விபத்துகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ரோடு ஒன்று. காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை ரோந்து வாகனம் எல்லாம் வந்துட்டாங்க. நேரலை மக்களை, உங்களுக்காக நேரலை செய்திகள். மொத்தமும் காலி, ஒண்ணுமே இல்லை வண்டியில. ஆனா என்ன எரிஞ்சுக்கிட்டே இருக்கு வண்டி. தெரியலீங்கண்ணா, வந்துட்டாங்களா இல்லையா? டயர் சர்வீஸ் தான் இன்னும் காணும். மில்லு பங்கு இப்ப பக்கத்துல இருக்கிறதா பிரச்சனை. என்ன வண்டிங்க பிஸ்கட்டுங்களா? எனக்கு என்னமோ டிரான்ஸ்ஃபார்மர் மேலே இப்போ கொஞ்சம் பயமா இருக்குது. வெடிச்சதுன்னா ஆமா, எங்க போனாங்கன்னு தெரியல ஃபயர் சர்வீஸ். மக்களை என்ன நடந்துச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி காங்கேயம் டு ஓலப்பாளையம் நடுவில் நம்ம வெள்ளவில் அவுட்ரு ஒரு வண்டி டிரான்ஸ்ஃபார்மரில் மோதி விபத்துக்குள்ளாயிருச்சு.